அதாவது பாருங்க சகோதரர்களே, அடுத்து வந்து ஹாமித் பக்ரி மேட்டருக்கு வர்றாரு. ஹாமித் பக்ரிய வந்து சகோதரர் இசாம் அவர்கள் ஒரு உதாரணமா சொன்னார். ஹாமித் பக்ரி வந்து அவர் தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவரா இருந்தாரு. அப்படி தலைவரா இருந்து தனியா விவாத களங்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு டேலண்டா இருந்த ஒரு ஆளு கடைசியில் என்ன எடுபட்டு போய் இப்ப வந்துகிட்டு கபூர் வணக்கத்துல போய் நிக்கக்கூடிய அளவுக்கு, கபரை முட்டக்கூடிய அளவுக்கு கேடு கெட்டு போய் நிக்கிறாரா இல்லையா? அதனால தௌஹீத் ஜமாத்து கொள்கை தப்பாயிருமா அப்படின்றதுதான் சகோதரர் இசாம் எம்ஐசி அவர்களுடைய கேள்வி. சரியான ஆளா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும்? ஆமா, யார் வேணாலும் எப்படி வேணாலும் போவாங்க அப்படின்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனா என்ன செய்யறாரு? நாங்கெல்லாம் ஹாமித் பக்ரி போல கிடையாது. ஹாமித் பக்ரிலாம் வந்து ஒரு நோக்கத்துக்கு போனாரு. ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக அந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. ஹாமித் பக்ரி உள்ளத்தை இப்ப ஆபரேஷன் பண்ணிட்டாரு போல, கல்ப பழத்தாச்சு. நீங்க தான் சொன்னீங்கல்ல கல்பெல்லாம் பழந்து பார்க்க கூடாது அப்படின்னு. இப்ப வந்து வெளியே போன வச்சா நீ சொல்ற, அத மாதிரி நாங்க சொன்னோம். நாங்க சொல்றது தப்பு, நீங்க சொல்றது ரைட்டு, சரி வச்சுக்கிறோம். ஹாமித் பக்ரி வந்து கொள்கைக்காக போகல. ஆனா நாங்க அப்படியா? நாங்கெல்லாம் எவ்வளவு கொள்கை குன்றுகளாக அப்படியே வந்து கொள்கையினுடைய உறுதிப்பாடு கொப்பளித்து நாங்க என்ன செஞ்சோம்? இங்க இருந்து வெளியேறணும் அப்படின்றாரு. ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக அந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. ஆனா நாங்களாம் கொள்கையை சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு தான் கொள்கை கொப்பளிச்சதால நாங்க தான் பார்க்க தானே செஞ்சோம். எப்படி உங்களுக்கு கொள்கை கொப்பளிச்சிச்சு அப்படின்னு 2013 நவம்பர் மாசத்திலேயே நான் வந்து இந்த கொள்கை கேடுகட்ட கொள்கை, வழிகட்ட கொள்கை என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அப்புறம் எதுக்கு கிழிக்கிறதுக்கா? ஒரு வருஷம் வந்துகிட்டு சூனியம் வந்து பொய் அப்படின்னும் குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லிட்டு கிழிக்கிறதுக்கா ஒரு வருஷம் பயன் பண்ணீங்க. தௌஹீத் ஜமாத்துல இருந்து ஊர் ஊரா போய் சிறப்பு தர்பியா நடத்துனீங்க. ஊர் ஊரா போய் பயான் பண்ணி திருக்குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய கட்டுக்கதைகளை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு நீங்க தானே, இந்த வாய் தானே பயான் பண்ணிச்சு ஒரு வருஷம். என்னன்னு கேட்டா நடித்து கொண்டிருந்தேன். ஒரு வருடம் மட்டும்தான் நடித்தேன். கொள்கைக்காக போன குன்று பாத்துக்கிறீங்க. ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக அந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. ஆனா நாங்களாம் கொள்கையை சொல்லிட்டு தான் நாங்க வந்திருக்கிறோம் எப்படின்னு. அப்ப இந்த மாதிரி வந்து அயோக்கியத்தனம் செய்துவிட்டு கொள்கைக்காக போனாங்களாம். உங்க கொள்கை லட்சணம் தான் நாங்க வரிசையா தான் பார்த்தோம்ல, பட்டியல் போடுவோமா எந்த அளவு கொள்கை பிடிப்போட நீங்க இருந்திருக்கீங்கன்னு. எல்லாம் வந்துகிட்டு எல்லாம் டீலிங் பேசி முடித்து விட்டு தானே தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியேறினீங்க. அல்கோபர் ஜாலியாத்துல எல்லாம் டீலிங் பேசி முடிச்சிட்டு தானே வெளியேறினீங்க. கொள்கை குன்று பேசுறாரு, கொள்கை குன்று. ஹாமித் பக்ரி மாதிரிலாம் நாங்க இல்லமா அப்படின்றாரு. ஹாமித் பக்ரி எடுத்தோனையும் போய் வந்துகிட்டு தௌஹீத் ஜமாத்துல இருந்து விலகினோனையும் போய் நேரா கபூர் முட்டவா போனார். அவரு கபருக்குள்ள குழி தோண்டி படுத்துக்கிட்டாரா? சமாதியோட கட்டி பிடிச்சுக்கிட்டாரா? இல்லையே. நீ செஞ்ச அம்புட்டும் செஞ்சாரு அவர் அப்படியே. இப்ப நீ எப்படி தௌஹீத் ஜமாத்துல இருந்து விலகி போய் ஜாக்குல போய் பேசுனீங்களோ, எப்படி நீங்கள் தௌஹீத் ஜமாத்துல இருந்து விலகி போய் ஐபிபி என்ற அந்த இஸ்லாமிய பிரச்சார பேரவை லொட்டு லொசுக்கு தாமுகாரன் வச்சு நடத்துறான்ல, அதுல போய் பேசுனீங்களோ, அதே மாதிரியே போனாரு ஹாமித் பக்ரி. அதே மாதிரியே வந்துகிட்டு ஐபிபில போய் பேசினாரு, கமாலுதீன் மதனியோட போய் பேசினாரு. நீங்க போய் பேசுறீங்கல்ல இப்ப, அந்த மாதிரி எல்லாம் போய் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் எடுவட்டு போய் எங்க போனாரு? இதே நாகூர்ல போய் பேசினாரு. நீங்க போய் பேசுனீங்களா நாகூர்ல? அதே மாதிரி நாகூர்ல போய் பேசினாரு. அதுக்கப்புறம் தான் எடுவட்டு போய் அங்க படியல, ரேட்டு படியல. இவங்க வந்து ஏதாவது ஒரு பெரிய லம்பான அமௌண்ட உங்களை மாதிரி வந்துகிட்டு மண்டைய கழுவிங்கிட்டு இழுத்து இருந்தாங்கன்னா காசுக்கு வாழாட்டிக்கிட்டு போயிருப்பாரு. அவர் உங்களை மாதிரி பெரிய ஜிப்பா போட்டிருப்பாரு, சலப்பு ஜிப்பா போட்டிருப்பாரு. அவரை எவனும் கூப்பிடல, எவனும் ஜீண்டல. அதனால என்ன செஞ்சிட்டாரு? சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு கொண்டு போய் கபூர் வணக்கத்துல போய் முட்டிட்டாரு. சரியா? உனக்கு ரேட்டு படிஞ்சிருச்சு. அல்கோபர் ஜாலியாத்துல விலை வீசிட்டாங்க. போய் டீலிங் பேசி முடிச்சிட்டு தானே இங்க வந்துகிட்டு கொள்கை குன்று அப்படின்னிய. நம்ம புது கொள்கை நிரம்பி வழிகிற மாதிரில பேசுனீங்க. உங்க கொள்கை எப்படி நிரம்பி வழிஞ்சு இந்தியால இருந்து சவுதி ஜாலியாத் வரையும் ஓடிச்சுன்னு தான் நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இந்த நடிப்பு 2 வருஷம் ஆனா மறந்துடுவோமாங்க நாங்க எல்லாத்தையும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அயோக்கியத்தனம், 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நயவஞ்சகத்தனம், 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பிராடு பித்தலாட்டம் அம்புட்டு எங்களுக்கு மறந்து போயிருமாக்கும்.
அம்புட்டு அது பிளாஷ்பேக் தான் இப்ப ஓடிக்கிட்டு கிடக்கு ஒவ்வொன்னா. தேவையில்லாம வந்துகிட்டு நான் வல்லவன் நல்லவன் என்று தேவையில்லாம பொய்களை மறுபடியும் பேசி இப்படியே கேவலப்படணும். அப்ப ஆமீத் பக்ரி என்னென்னலாம் செஞ்சாரோ எல்லாத்தையும் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க செப்பை செப்பா. அப்ப எடுத்தோனையுமே கபர் வணக்கத்துக்கு எல்லாம் போகல. இன்னும் சொல்ல போனா தௌஹீத் ஜமாத்தினுடைய விவாத ஒப்பந்தம் நடந்துச்சு. தௌஹீத் ஜமாத்தோட என்ன பேசுனீங்க மறந்து போச்சா? கேட்டோம். உங்க கொள்கை என்னன்னு சொல்லிருங்க முதல்ல. வாப்பா முதல்ல கொள்கை என்னன்னு சொல்லிருங்க. ஏன்னா விவாத ஒப்பந்தத்தில் கேட்ட முதல் கேள்வி அதுதான். அப்பாஸ் அலி அவர்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் தானே கேட்டேன். என்ன கேட்டேன்? முதல்ல விவாத ஒப்பந்தம் போறதுக்கு முன்னாடி கொள்கை என்னன்னு சொல்லிருங்க. ஏன்னா நேத்து ஒரு கொள்கை, இன்னைக்கு ஒரு கொள்கை, நைட்டு தூங்குறப்ப ஒரு கொள்கை, காலையில எந்திரிச்சு பல்லு விளக்குறப்ப ஒரு கொள்கை, பஸ்ல ஏறுறப்ப ஒரு கொள்கை, டிக்கெட் எடுக்கிறப்ப ஒரு கொள்கை, சீட்டுல உட்கார்ந்தவனையும் கொள்கை, இறங்குறப்ப இன்னொரு கொள்கையில மாறி தொலைஞ்சிருப்ப. அதனால இப்போ உன் கொள்கை என்னன்னு உருப்படியா சொல்லி தொலை அப்படின்னு தானே முதல் கேள்வி கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் என்னுடைய கொள்கையில மாறவே கிடையாது. தௌஹீத் ஜமாத்திலிருந்து வெளியே டிக்ளேர் பண்ணதுல இருந்து ஒரே கொள்கை தான், ஒரே கொள்கை சொன்னீங்களா இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை அந்தர்பல்டி எழுத்து வாசிக்கவா போட்ட ஸ்டேட்டஸ? எந்த மாதிரி கொள்கை மாறி இருக்கீங்கன்னு பாப்போமா? வாசிக்கிறேன். நீங்க போட்ட ஸ்டேட்டஸ வாசிக்கிறேன். இப்ப ஸ்கிரீன்ஷாட் பாருங்க. இந்த ஸ்டேட்டஸ் போட்டது நவம்பர் 11, 2014. நல்லா விளங்கிக்கிறீங்க சரியா? என்ன சொல்றாருன்னா, எப்படிப்பட்ட நான் கொள்கை குன்று அப்படின்றத விளக்கியிருக்காரு. அவருடைய கொள்கையை விளக்குறாரு. சஹாபாக்களை பின்பற்றுதல், இமாம்களை பின்பற்றுதல், சலஃபுகளை பின்பற்றுதல். நல்லா கவனிங்க. சலஃபுகளை பின்பற்றுதல், தர்கா, தரீகா, மதுகபு 6 மேட்டர் எழுதியிருக்காரு. இவற்றில் எதிலும் எனக்கு உடன்பாடில்லை. எப்ப? நவம்பர் 14, 2014. சரியா? 6 மேட்டர் சொல்றாருங்க. சஹாபாக்களை பின்பற்றுதல், இமாம்களை பின்பற்றுதல், சலஃபுகளை பின்பற்றுதல், தர்கா, தரீகா, மதுகபு 6 மேட்டர். இந்த 6ல இவற்றில் எதிலும் எனக்கு உடன்பாடில்லை. எனவே தேவையில்லாமல் நான் இவற்றை ஆதரிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம். கொள்கை குன்று. குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி ஆகிய 2 மட்டுமே என்னுடைய கொள்கை. விவாத ஒப்பந்தம் சென்னையில் வேண்டாம், மதுரை நடப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். இப்படிக்கா அப்பாஸ் அலி? வணங்கஞ்சா. சகாபாக்களை பின்பற்றுறது வந்துருச்சு, இமாம்களை பின்பற்றுறது ஓகே, சலஃபுகளை பின்பற்றுறது சொல்லிட்டீங்களே. நான் சலபிதான். அதுல எனக்கு வெக்கமான ரோசம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது. நான் வெக்கப்படாம சொல்லுவேன். வெக்கமே இல்லை எனக்கு. சொன்னீங்களா இல்லையா? கிளிப்பிங் பாருங்க. எப்படி முன்னாடி உள்ளவங்க முன்னோர்கள் யாரை வேணா பின்பற்றலாம், யாரு சொன்னாலும் மார்க்கம், இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க வழிகட்ட சலஃபிகள். நான் சொல்லுவேன் நான் சலஃபி தான். நான் சொல்லுவேன் நான் சலஃபி தான். நான் சொல்லுவேன் நான் சலஃபி தான். அதுல எனக்கு வெக்கம் கூச்சை, நான் எதுக்கு கவலைப்படணும்? அதுல எனக்கு வெக்கம் கூச்சை, நான் எதுக்கு கவலைப்படணும்? நான் சலஃபி என்பதுல வெக்கப்படவே மாட்டேன். வெக்கன்றது இருந்தா தானே வெக்கப்படுறதுக்கு. ஒண்ணும் கிடையாதுல. எல்லாத்தையும் உதுத்தாச்சு. ஜிப்பா போட்டவனே அம்புட்டுமே உதிர்ந்துருச்சு. சவுதி சல்லியை பார்த்தவனே அம்புட்டும் பறந்துருச்சு. அப்புறம் என்னத்த வெக்கம் மானம் எல்லாம். சகாபாக்களை பின்பற்றுறது இப்ப என்ன கேக்குறீங்க? சகாபாக்களை பின்பற்ற செத்தா போயிருவீங்க. சஹாபாக்குடைய வழியில போனா நீ செத்தா போக போற. சஹாபாக்குடைய வழியில போனா நீ செத்தா போக போற. நரகத்துக்கா நீ போக போற. வந்துருச்சா? தர்கா, தரீகா, மதுகபு இது பெண்டிங். ஒவ்வொன்னா அப்படியே ஏறிக்கிட்டு போறாரு. அந்த தர்கா, தரீகா, மதுகபு போனா ஹாமித் பக்ரி அம்புடுதானே. இன்னொரு ஹாமித் பக்ரி வேற என்ன? அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஓடிக்கிட்டு இருக்கு. பேரம் படிஞ்சதுனால ஜாலியாத்துல போய் நின்றுட்டீங்க. அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு மேல கூப்பிட்டாங்கன்னு வைங்க. தர்கா, தரீகாக்காரங்க, மதுகபு போறீங்க, இதை விட கூட கூப்பிட்டான்னா அவ்வளவுதான். டாட்டா ஜாலியாத்துக்கு டாட்டா. நடக்குமா நடக்காதா? காசுக்கு என்னது நீங்கிறது தானே உங்களுடைய கொள்கை. அதனாலதானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். தௌஹீத் ஜமாத்துடைய பணத்துல மஞ்ச குளிச்சுக்கிட்டு போய் அங்கே தம்மாமுல கள்ளத்தனமா அல்கோபர் ஜாலியாத்துல உள்ள 2 பேர்ட்ட கள்ளத்தனமா பேசுனீங்கல்ல. அப்படி பேசி டீலிங் பண்ணி தானே இதை பிடிச்சது. அப்புறம் என்ன கொள்கை குன்று? ஆமீது பக்ரிக்கு எனக்கு வித்தியாசம் என்ன? ஒரு வித்தியாசம் கிடையாது. எல்லாம் அப்படியே டிட்டோவா நடந்துகிட்டு இருக்கு. சரியா? எல்லாம் ஸ்டேட்டஸ் தான் பறக்குதே. எல்லாம் மக்கள் தான் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்களே.
1,00,000 கொடுத்தா இப்ப ஜாலியாத்துல போய் சேர்ந்திருக்காரு. 1,10,000 இப்ப கூப்பிட்டாங்கன்னு வைங்க, கபர் முட்டிகள் கூப்பிட்டாங்கன்னா 1,10,000 கூப்பிட்டானா உடனே ஓடி போயிருவாரு. கிளின்னு கிளியுத. அதுக்கு ஒரு ஆள் மறுத்து போட்டிருக்காரு. 1,10,000 கொடுத்தாலாம் போக மாட்டாரு, 1,01,000 கொடுத்தாலும் போயிருவாரு இவரு அப்படின்னு சொல்லிதான் காரி துப்புகின்றார்களே, தெரியல. அப்ப வந்து ஆமீது பக்கரியும் நானும் வேற வேற சொல்லாதீங்க, எல்லாம் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். சரியா? ஏகத்துவத்தை எதிர்க்கிறதுல எல்லாம் ஒண்ணுதான். ஏகத்துவத்தை குழி தோண்டி புதைக்கிறதுல அம்புட்டு மண்ணு போ அப்படின்றத எங்களுடைய நிலைப்பாடு. மறுபடியும் செப்பை செப்பா போயிட்டு கிடக்கு அப்படின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்ப ஃபர்சான் என்ன செய்யறாரு? ஃபர்சானு சகாபாக்களை பின்பற்றதான் வழிகேடு அப்படின்றாரு. சகாபாக்களை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்லக்கூடிய அந்த உங்களுடைய பார்வையில எது வழிகேடு என்று சொல்லுகின்றீர்களோ அவரை தானே இப்ப தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. ஃபர்சான் வந்துட்டார், ஃபர்சான் வந்துட்டார், ஃபர்சான் வந்துட்டார், தைன்னு ஆடிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா? அவர் நீங்க இருக்கக்கூடிய சலபு கொள்கை இருக்குல்ல, சகாபாக்களை பின்பற்ற வேண்டும், பின்பற்ற சித்தா போயிருவோன்னு கேட்டீங்கல்ல, அந்த கொள்கையைத்தான் வழிகேடு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்ப வந்துகிட்டு அவர் இப்படி சொன்னாலும் இப்ப அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத தெரியல, தெரியாதுன்னு தான் சொல்றோம். தெரியாதுன்னு சொன்னா அதையும் விட மாட்டீங்க. தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு தெரியாது என்று சொல்லத்தான் செய்வோம். தெரியல என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லுகின்றோம். என்ன நடக்குமோ அல்லாஹ்வே மிக அறிந்தவன். ஆனா அவர் இப்ப என்ன செய்யறாரு? இந்த ஜின்னு ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள் உட்கார பிடிச்சு வச்சுக்கிட்டு அந்த ஆளோட உட்கார்ந்துக்கிட்டு மைக்க மாறி மாறி வாங்கி பேசுறாருல, தப்புன்னா தனியா வந்து நின்று சொல்ல வேண்டியது தானே. ஜின்னு உடலுறவு கொண்டு மனுஷனை கர்ப்பமாக்கி விடும், பொம்பளையை கர்ப்பமாக்கி விடும்ன்ற ஒரு கூட்டத்தோட தானே ஒன்னா உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாரு. அதுல வந்து நீங்க வேற அறிவிப்பு வேற பண்றீங்க, அவர் எங்களோடு வருவார், நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருப்போம், ஒன்றாக பேசுவோம். அவர் என் கொள்கையில் இருக்கிறாரு. இன்னும் அவர் கொள்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அல்லாஹ் படைச்சவருடைய தபியத் என்ன, கொள்கைவாதிகளுக்குரிய ஒரு அடையாளம் என்ன, எங்கெங்கெல்லாம் அந்த கொள்கை உள்ளவங்க அந்த மக்களோட போய் சேருவாங்க, பழகுவாங்க, பேசுவாங்க, அவங்களோட ஒன்னா மேடையில ஏறுவாங்க, அவங்களோட ஒன்னா மேடையில ஏறுவாங்க, அவங்களோட ஒன்னா மேடையில ஏறுவாங்க. இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். நாளைக்கு ஆதாரம் கிடைக்கும் போது மாறுவாங்க, இதெல்லாம் நடக்கும். இதுவரைக்கும் சவுதி ஜாலியாத்துல அவர் பேசலையோ பேசினாரா என்னன்றது எங்களுக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப நீங்க சொன்னோடனே அந்த டவுட் வேற வருது. ஆஹா, இதுதான் மேட்ரா, அங்கே டீலிங் ஓடிக்கிட்டு கிடக்கா. அப்ப மறுபடியும் இன்னொரு ஒரு தோப்பு போட போறாங்களா, இன்னொரு ஒரு அப்பாஸ் அலி நயவஞ்சகத்தினுடைய அடுத்த நடிப்பு புலி அடுத்த ஆள் ரெடி ஆகிவிட்டாரோ என்ற சந்தேகம் வருகின்றது. சரியா? இப்ப நீங்க சொன்னதுனால எங்களோடு வருவார், ஒன்னாக இருப்பார் அப்படின்னு நீங்க சொன்னதுனால அந்த டவுட் வருது. அதையும் சேர்த்து சொல்லிக்கிறோம். சரியா?